வணக்கம் நண்பர்களே! சேலஞ்சுக்கு வரியா எபிசோட் 12 இது. நாம இன்னைக்கு காலேஜுக்கு போல. ஏன்னா வேற ஒரு காலேஜ்ல நமக்கு சிம்போசியம் இருக்கு. ஸோ அதனால நம்ம காலையிலே எழுந்து கிளம்பிட்டோம். போற வழியில சன்ரைஸை பார்த்துட்டே போனோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா தான் ஒருத்தரா வந்தாங்க. அப்புறம் அப்படியே பேங்க்குக்கு போயிட்டு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு காருக்கு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லை. அதனால போகிற வழியில் ஒரு தள்ளுவண்டி கடையில் நிறுத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. போகிற வழி ஃபுல்லாக காடு மலையுமா இருந்தது. சூப்பராக இருந்தது போகிறதுக்கு. காலையிலேயே அது பனியில் போகும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அப்படியே அஜினர் வில்லு சாங்கை போட்டுட்டு அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருந்தோம் வேகமாக. இந்த கௌசிக் வந்தா டக்குன்னு உடனே குறுக்க வந்துடுச்சு. ஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி முடிச்சிட்டேன் அப்படியே ஒரு வழியாக. செக் போஸ்ட் வந்தது. செக் போஸ்ட்டை தாண்டி காலேஜ் போகிற வழிக்கு வந்துட்டோம். 2 சைடு மரம், சென்டரில் ரோடு. துள்ளி குதிக்குது நெஞ்சம் சாங் தான் ஞாபகம் வந்தது. அப்புறமா காலேஜ் கேட் வந்தது. காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ராய்டு காரை பார்க்கிங்கில் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கிளம்பிட்டோம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு காலேஜ் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தா நல்லா இருந்தது காலேஜ். நம்ம ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை இருந்தது. ஸோ ஜெராக்ஸாக போய்ட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேர் சேர்ந்து புதர்லலாம் வந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. லஞ்சு சாப்பிட்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன். முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் நல்லா ஃபோட்டோ எடுத்து ஜம்மன் ஸ்டோரி போட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது ஃபுல்லாக டவுனு நல்லா இருந்தது. ஆனால் காலையில் போகிற அளவுக்கு நல்லா இல்லை. வர வழியில் பேக்கரியில் நிறுத்தி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம் சீக்கிரமாக. ½ அன் ஹவரில் நம்ம நண்பர் கூட்டம் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாரு. அப்புறம் எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு நம்மளும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க மறக்காமல் நம்ம மீடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.